அனிதா ராதாகிருஷ்ணன் அதிரடி கைது. 90 நிமிடங்களில் நடந்தது என்ன? அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. அனிதா ராதாகிருஷ்ணன் கைது எப்படி நடந்தது? 90 நிமிடங்கள்ல அரங்கேறிய அதிரடி நடவடிக்கையின் பின்னணி மற்றும் அதனை சுற்றி வெளியாகும் அரசியல் தகவல்கள் என்ன என்பது பற்றி நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் விரிவாக பார்க்கலாம். தமிழக அரசியல்ல பரபரப்பை கிளப்பியுள்ள திருச்செந்தூர் தொகுதி திமுக எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான கைது நடவடிக்கை அரசியல் வட்டாரத்துல பரவலாக பேசப்பட்டு வருது. முதலமைச்சர் விஜய் குறித்து பொதுக்கூட்டத்தில் அவதூறாகவும் தரக்குறைவாகவும் பேசியதாக அளிக்கப்பட்ட புகாரோட அடிப்படையில் காவல்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்றம் அவரது முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ததை தொடர்ந்து சுமார் 90 நிமிடங்களுக்குள் காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். இந்த அதிரடி நடவடிக்கை தமிழக அரசியல்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பொதுவாக அவதூறு தொடர்பான வழக்குகளில் இவ்வளவு வேகமாக கைது நடவடிக்கை எடுக்கப்படுவது அரிது என்பதால் இந்த விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டு வருது. இந்த விவகாரத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட வேண்டும் என்பதில் முதலமைச்சர் விஜய் உறுதியாக இருந்ததாக அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியிருக்கு. முதலமைச்சர் விஜயை ஒரு நடிகையுடன் தொடர்புபடுத்தி அனிதா ராதாகிருஷ்ணன் பொது மேடையில் பேசியதே இந்த நடவடிக்கைக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து தமிழக வெற்றி கழக நிர்வாகி ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அதனை தொடர்ந்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த கைதின் பின்னணியில் மற்றொரு முக்கிய காரணியாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மீதான அனிதா ராதாகிருஷ்ணனின் நேரடி தாக்குதலும் பார்க்கப்படுகிறது. சர்ச்சைக்குரிய அந்த நிகழ்ச்சியில அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை ஒருமையில் பேசிய அனிதா ராதாகிருஷ்ணன், முடிந்தால் உன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திருச்செந்தூர்ல என்னை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற முடியுமா என சவால் விடுத்திருக்கிறார். இந்த பேச்சும் அரசியல் வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அதோடு நிறுத்தாம தமிழ்நாட்டில் ஆதவ் அர்ஜுனா லாட்ரி ஷீட்டு விற்று கொள்ளையடிக்க நினைக்கிறார் என்றும் காட்டமாக விமர்சித்திருந்தார். இதனால் கடும் ஆத்திரமடைந்த ஆதவ் அர்ஜுனா அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்ய வேண்டும் என்பதில் விடாப்பிடியாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் அனிதா ராதாகிருஷ்ணனின் முன்ஜாமீன் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தபோது அது தள்ளுபடியாக போகிறது என்பதை முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகள் முன்கூட்டியே கணித்து தீவிரமாக கண்காணித்து வந்துள்ளனர். மனு தள்ளுபடி செய்யப்பட்ட சில நிமிடங்களிலேயே முதல்வர் அலுவலகத்தின் முக்கிய அதிகாரி ஒருவர் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அனிதா ராதாகிருஷ்ணனை உடனடியாக கைது செய்ய உத்தரவிட்டுள்ளார். இந்த ஒட்டுமொத்த அதிரடி ஆக்ஷன்களும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் கண் அசைவிலேயே அரங்கேறியதாக வெளியாகி வரும் தகவல்கள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஊட்டியிருக்கிறது. இது போன்ற விறுவிறுப்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.